இப்போ இந்த பக்கத்தில் கண்ணு கருப்பு மணி இருக்கு இல்லையா, அதில் விட்டு 2 வெள்ளை மணியை கோக்கணும். பக்கத்தில் இந்த சைடில் ஒத்த வெள்ளை மணி இருக்கு இல்லையா, அதில் கோத்து 2 கருப்பு மணி. இப்போ வர்றது பின்பக்கம் எல்லாமே கிராப்பு, அதுக்கு எதுவுமே நம்ம வெள்ளையெல்லாம் கொடுக்க வேண்டாம். எல்லாமே கருப்பு மணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். பின்னால் தலை, அதனால் அது தலை முடி போர்ஷன். ஸோ அதை ஃபுல்லும் கருப்பு தான் கொடுக்குறோம். இந்த 3 கருப்பு மணி பின்னால் இருக்கும் இல்லையா, அதில் அந்த முதல் ஒரு கருப்பு மணியில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கருப்பு மணி. இப்போ நடுவில் இருக்கிற கருப்பு மணியில் கோத்து எடுக்கணும். இப்போ மறுபடியும் இடது பக்க ஒயரில் 2 கருப்பு மணி. மறுபடியும் 2 கருப்பு மணி. இப்போ இந்த சைடில் ஒரு ஒத்த வெள்ளை மணி இருக்கும் இல்லையா, அதில் கோக்கணும். அதுலேயே நம்ம என்ன கோக்கணும், 2 இல்லை இந்த பக்கம் இப்போ ஒரு வெள்ளை இருக்குது இல்லையா, அதனால் முதல்ல ஒரு கருப்பு மணி கோக்கணும். அப்புறம் ஒரு வெள்ளை மணி. எனக்கு ஒயர் முடிய போகுது. இப்போ இந்த கண்ணு கருப்பு மணியில் விடணும். இந்த பக்கம் ஒரு கண்ணு போட்டிருக்கோம் இல்லையா கருப்பு மணி, அந்த கருப்பு மணியில் மறுபடியும் அந்த பொட்டுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை மணி இருக்கும் இல்லையா, அதில் விட்டு எடுக்கணும். எடுத்து மேலே ஒரு வெள்ளை மணியை கோத்துடணும். எனக்கு ஒயர் ஆயிடுச்சு, நான் முடிச்சு போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு ஒயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா என்ன போலயே வேறு புது ஒயரை எடுத்து அடுத்தது கோக்கலாம். இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். கீழே ஒரு வாய் 2 மணி இருக்குதா, மேலே இந்த இப்போ ஒரு டைமண்ட் மாதிரி அந்த வெள்ளை வரும், கீழே 3 மணி, மேலே ஒரு அக்கு, அதுக்கு நடுவில் ஒரு கருப்பு மணி வரும் கண்ணு. இந்த பக்கமும் அதே போல் கீழே ஒரு தலைகீழ அக்கு, மேலே ஒரு அக்கு வரும் வெள்ளை மணி, அதுக்கு நடுவில் ஒரு கருப்பு மணி. இங்கே ஒரு அக்குக்கு மேலே ஒரு மொத்தம் எத்தனை இருக்குது, ஒரு வெள்ளை, ஒரு சிகப்பு, ஒரு வெள்ளை, பின்பக்கம் 3 கருப்பு, இந்த பக்கம் ஒரு கருப்பு, இந்த பக்கம் ஒரு கருப்பு. இது மொத்தத்துலேயுமே இப்போ நம்ம என்ன போடணும்னா கருப்பு மணி மட்டுமே தான் போடணும். தலைக்கு ஃபுல்லாக இப்போ என்ன பண்ண போகிறோம், கருப்பு மணியை
போட போகிறோம். ஓகேங்களா? போட்டு காட்டன் வச்சு அதை ஜாயின் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபோன் என்னவோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குமா, அது தானே அப்படியே இதுவாகிடுது. அதனால தான் போன வீடியோ பாதையில் நின்றுடுச்சு. என்ன இப்போ இதை ஃபேஸை போட்டுட்டு காலை நான் அடுத்த வீடியோவில் இது பண்ணித்தரேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு ஒயர் முடிச்சிருச்சுன்னு நான் வேறு புது ஒயர் எடுத்துருக்குறேன். எடுத்ததில் இப்போது இந்த 8 மணிலுமே நம்ம என்ன கொக்க போகிறோம், கருப்பு மணி தான். ஸோ ஃபஸ்ட்டு கொக்கும்போது மட்டும் எப்போவுமே என்ன பண்ணணும், 3 மணியை நம்ம கோத்துக்கணும். இடது பக்க ஒயரில் 3 மணி. பக்கத்தில் இருக்கிற ஒரு வெள்ளை மணியில் கோத்து எடுத்துக்கணும். நான் வேறு கட் பண்ணிக்கல, உங்களுக்கு எதுவாகுது டைம் ஆகுதுன்னு. இந்த வீடியோ கொஞ்சம் உடனே 2 வீடியோவாக வரும். என்ன நான் அடுத்தது கால் வேறு தனியாக போடுறேன், காலும் கையும். இன்றைக்கி உங்களுக்கு தலையை மட்டும் முடிச்சிடுறேம்மா. நாளைக்கு இல்லை, சண்டே. தினமுமே நான் இனிமேல் போட்டுடுவேன் கரெக்டாக. எனக்கு மத்தியானம் 1:30 மணி 2 மணியில் என்னுடைய வீடியோக்கள் வரும். சரிங்களா? எல்லாம் 1 by 1 போடுறேன். நான் என்னெல்லாம் போட்டிருக்கணும் எல்லாத்தையும் 1 by 1 உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? சாட்டர்டே சண்டேஸில் என்னுடைய இந்த வீடியோக்கள் வரும். நான் பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறேன் இல்லையா, இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளையார் பாட்டு, என் முருகர் பாட்டெல்லாம் இன்னும் கூட இருக்குது. அது சாட்டர்டே சண்டேஸில் போடுறேன். மணி ஒர்க்கு திங்கள் டு வெள்ளி தினமுமே வரும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய இருக்குது. நான் தினமும் ஒவ்வொரு வீடியோ போட்டு ஒன்று முடிஞ்சதுன்னா அடுத்ததை நான் கண்டினியூ பண்ணி நான் போடுறேன். உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் எது எப்போ உங்களுக்கு முடியுதோ எல்லோரும் போடுங்க. அழகாக மைண்ட் ரெஃப்ரெஷ் கிடைக்கும். நல்ல ஒரு கலை நம்ம கற்றுக்கிட்டோன்ற திருப்தி இருக்கும், ஆத்ம திருப்தி. எவ்வளோ கடையில் கொடுத்து வாங்கினாலும் நம்ம பண்ணதுன்னு போது அது ஒரு இப்போ வைக்கிறது இல்லையா, கிராஃப்ட் ஒர்க்குன்ட்டு பசங்களுக்கு என்னென்னவோ வைக்கிறாங்க இல்லையா. எல்லாமே காசு செலவழித்து தானே நம்ம இது பண்ணுறோம். இதெல்லாம் கொஞ்சம் லாங் டைம் வர பொருட்கள் இல்லையா. ஆக்சுவலாக ட்ராயிங்கு கூட ஒன்று இருக்குது, பெயிண்டிங் ஒன்று இருக்குது. ஆனால் அதை இப்போ எனக்கு இது மணியில் போடுறதுட்டு அது டைம் இல்லை. அது இன்னும் கொஞ்சம் ஆகட்டும், அது நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். ஒரு லைன் கருப்பு முடிக்க போகிறோமா, அப்புறம் பஞ்சை வச்சு அதை ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நாளைக்கு நான் கீழே அதை எப்படி காட்டன் நீங்களே ஜாயின் பண்ணுறதுன்னா பண்ணிவிடுங்க, உங்களுக்கு தெரியும்னா. இப்போ மேலே நான் ஜாயினிங் எப்படின்னு காமிச்சேன் இல்லையா, அந்த கழுத்து போடுறதுக்கு முன்னே அதே போலே தான் கீழே நல்லா காட்டன் ஃபுல்லாக ரொம்ப ஓவராக அடிச்சிடாதீங்க, குண்டாக இதுவாகிடும். ரொம்பவும் சப்பையாக வேண்டாம். அதை அடைச்சிட்டு வந்துட்டு ஒரு இதுவாக கையால் சமப்படுத்தி விடுங்க. நம்ம தலகாணிக்கு பஞ்சு அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போல்லாம் ரெடிமேட் தலகாணி, அப்போல்லாம் தலகாணி வாங்கி நம்ம பஞ்சு வீட்டில் அடைச்சி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான்.
இப்போ ஒரு லைன் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம் இல்லையா? இதே போல் இன்னொன்று போடணும். தலை போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சின்னது நீங்கள் போட்டுடுவேன்னு சொல்லுவேன், ஆனால் முதல்ல போடுறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. அதனால தான் நான் ஒவ்வொரு லைனையுமே உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். கொஞ்சம் 2-3 பொம்மை போட்டிங்கன்னா நான் சொன்ன உடனே இதை இப்படி பண்ணலான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இல்லைன்னா இந்த கருப்பில் எடுத்து நீங்கள் போட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் முதல்ல போடுறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்ற ஒரு பொறுமையாகவே பாருங்கள். வீடியோ தானே, நீங்கள் எப்போ ஒன்றா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோ இல்லை எப்போ ஒன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நான் முன்னையே சொன்ன போல தான் என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், என்னுடைய இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்குறேன். இங்கே கடைசி இப்போ சைடில் முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும் காட்டன் வச்சு. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா? இந்த சைடு கருப்பு மணியில் எனக்கு வந்திருக்குது, உங்களுக்கு அப்படி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மணியை இந்த வலது பக்கம் இருக்கிற ஒரு கருப்பு மணியில் விட்டுக்கோங்க. இந்த இடது கை உயர இடது பக்கம் இருக்கிற ஒரு கருப்பு மணியில் விட்டு எடுத்துக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு இந்த பாடி ஜாயின் பண்ணும்போது சொல்லியிருக்கனே, அதே போல் தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். தலையை ஜாயின் பண்ணுறதுனால உள்ளே கொஞ்சம் காட்டன் ஸ்டஃப்பு கொடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட பழைய துணி உங்களுக்கு கொடுக்கலான்னா பரவாயில்ல, கொடுங்க. எனக்கு அதில் கொஞ்சம் இது இல்லை, நான் முன்ன போடுற நாள்லேருந்தே பஞ்சு தான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் பரவாயில்லை அப்படின்னா
பழைய துணி கூட கொடுங்க. எனக்கு அதில் துணியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை கொடுக்கறதுக்கு. அதனால் ஒரு குச்சி வச்சுக்கிடுங்க. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். குச்சி வச்சு அடைங்க. ஓகேவா? கொஞ்சம் குச்சியால் அடிச்சிங்கன்னா கொஞ்சம், ஏன்னா பஞ்சு இல்லையா, வெளியிலையே கொஞ்சம் கொஞ்சம் உடனே வந்துடும் அப்படியே. அதனால் கொஞ்சம் வச்சு அடைங்க. ஓகே, குச்சியால் அடைங்க. இப்போ ஒரு கருப்பு மணி. இந்த பக்கம் ஒயரை ஓகே. இப்போ மறுபடியும் இந்த ஒயரை அந்த நடுவில் இருக்கிற கருப்பு மணியில் வெட்டி எடுத்துக்கணும். அதே போல் இதுவும் நடுவில் இருக்கிற மணியில். இப்போ ஏதாவது ஒரு ஒயரில் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒயரில் ஒன்றா நீங்கள் கொடுத்துக்கலாம் மணியை. இடது பக்கம் வலது பக்கம்னு இல்லை, ஏன்னா ரெண்டுத்துக்குமே காமனாக தானே கொக்க போகிறோம். இந்த ஒயரை இந்த ஆப்போசிட்டு. ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ 3வது மணி நம்ம கோக்கவே வேண்டியதில்லை. ஏற்கனவே இந்த கார்னரில் மணி இருக்குது. அதனால் இந்த ஒயரை ஏதாவது ஒரு ஒயரை இந்த 3 மணியில் கோர்த்து கொண்டு வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? முடிச்சு போட்டுட்டு நான் முன்னையே சொல்லியிருக்கிற போல் ஏதாவது ஒரு 2 மணியில் 3 முடிச்சு போடுங்க. போட்டுட்டு நல்லா டைட்டாக போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு 2 மணி. இப்போ அதை பார்த்திங்களா, ஃபேஸ் வந்துருச்சுங்களா? ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் இன்றைக்கி ஃபோன் தயார்படுத்திட்டு நான் ஃபேஸ் மட்டும் போட்டுமா என்ன, அதனால தான் உடனே வரும். முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இதையும் இப்போ போட்டிருக்கிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் இந்த பாட்டம் இதே போல் காட்டன் அடைச்சி ஜாயின் பண்ணிவிட்டு காலும் இந்த கையும் போடுறது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பொம்மையை போட்டிங்களன்னா 4 பொம்மை நீங்களே போட முடியும். தென் மேளம், ஹார்மோனியம், நாதஸ்வரம் 3 எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு போடுறேன். அதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணோன்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.